ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, லாஸ்ட் டவுட் கிளாஸில் நான் போட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷோல்டர் அப்படிங்கிறது ஸ்லோப் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். அந்த விளக்கம் மட்டுமே உங்களுக்கு புரியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். அதனால் நான் இப்போ இதில் உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸும் கால்குலேஷன்ஸும் அதனுடைய டிராயிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடியில் ஷோல்டர் அளவு எப்பவும் போல் நம்ம எடுத்துருவோம். அது நெக்கினுடைய ரவுண்டுமே ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். நெக்கினுடைய மெஷர்மெண்ட் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி நெக்கை சுற்றி ரொம்ப அடியிலையும் வேண்டாம், ரொம்ப மேலேயும் வேண்டாம், இந்த சென்டரில் வர்ற மாதிரி டேப்பு வச்சு எடுக்கணும். ரொம்ப இறுக்கியெல்லாம் எடுக்க வேண்டாம். நார்மலாக நம்ம பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 15 இன்ச்சு வந்து நெக் ரவுண்டு வருது அப்படின்னா இதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 3.25 வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 3.25 இந்த 7.5 வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். இந்த 7.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 34 சைஸ் வரைக்குமே நீங்கள் -7.5 அதாவது 3/4 இன்ச்சை மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. ஒரு 36, 38, 40 போகுது அப்படின்னா 1 இன்ச்சை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 40 சைஸுக்கு நீங்கள் நெக்குக்கு வந்து எவ்வளோ மைனஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு, அதாவது கழுத்தினுடைய சுற்றளவு -1 இன்ச்சு. அதை 4ஆக பிரிச்சுட்டு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 35 சைஸு செஸ்ட் ரவுண்டு, இதில் வந்து ஷோல்டர் நெக் ரவுண்டு 15, அதை 4ஆக பிரிக்கும் போது 3.75 வருது. அப்போ 7.5 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய கழுத்தினுடைய அளவு. சரிங்களா? அப்போ அந்த அளவை வச்சு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த 35 / 12 அப்படின்னு போட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கிட்டாலும் சரி. ஏன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா 2.9 அப்படின்னாவே 3 தான் ரவுண்டாக வருது. நீங்கள் அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டாலுமே கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கணக்கில் தான் வித்தியாசம் வரும். இல்லைன்னா ஒரு மினிமம் ஒரு கால் இன்ச்சு அதிகம், அந்த அளவுக்கு தான் நமக்கு வித்தியாசம் வரும். அதனால் இப்போ ஒரு 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் போட்டால் 3.3 வருது. இப்போ இதே கால்குலேஷன் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம நெக் ரவுண்டு எடுத்துகிட்டு நம்ம போட்டாலுமே வரும். இப்போ 2 விதமாக நீங்கள் நெக்கினுடைய ரவுண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 இன்ச்சு ஷோல்டர் வருது அப்படின்னா 1/2 அப்படிங்கும்போது நமக்கு 7.25 வருது. அதே 7.25 தான் நம்ம கீழேயுமே நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நெக்கினுடைய வித்து. இப்போ இந்த 3 இன்ச்சு அப்படிங்கிறது தான் நெக்கினுடைய வித்து. இப்போ இந்த மாதிரி வரும்போது இதே ஃபார்முலா தான் நம்ம ஒரு 40 சைஸ் வரைக்குமே நம்ம ஒரு 1 இன்ச்சை வந்து கீழே இறக்கிக்கலாம். அதுக்கு மேலே போகிற அளவுகளுக்கு மட்டும் நம்ம 1.25, மேக்ஸிமம் 1.25 தான், அதுக்கு மேலே நமக்கு வேண்டாம். ஏன்னா இங்கே அதிகம் இறக்க இங்கே வந்து உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட தூக்கிக்கும். இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு டவுன் பண்ணியிருக்கேன். இங்கே நெக்கினுடைய அளவை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சீம் லைன். இதை வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு பேசிக்கான ஒரு ஷோல்டர் ஸ்லோப் இதுதான். இப்போ இதுக்கு மேலே தான் நீங்கள் என்ன நெக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா போட் நெக்குக்கு ஷோல்டர் அளவு வந்து ஒரு 2 இன்ச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே மொத்தமாக ஒரு 2.25 வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தான் ஷோல்டர் ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? இதுவே நம்ம நார்மலாக ஒரு ஹை நெக் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா நெக்கினுடைய அகலம் ஒரு 3.5 இன்ச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடைக்கும். இப்போ இங்கே காலர் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நெக்கினுடைய ஒரு அகலத்தை கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஷோல்டர், அதாவது ஃபுல் ஷோல்டர் எடுத்துகிட்டு 1/2 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 இன்ச்சு ஸ்லோப்பு இதுக்கும் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வர்றது 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு தான்.
அந்த ஸ்லோப் வந்து நீங்க கொடுத்துருங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஒரு நார்மலான ஒரு போட் நெக் அப்படின்னா நீங்க 2.25 ஒரு 2.5 2.25 கூட வைக்கிறீங்க, ரொம்ப தின் ஷோல்டரா வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம இங்க இருந்து தான் நெக்கினுடைய இது மார்க் பண்ணுவோம். இதுல கொடுக்கும்போது நமக்கு இதுதான் நம்ம நெக்கினுடைய ஷேப்பு. அப்போ இங்க வரும்போது நமக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு தான் வந்து ஷோல்டர் ஸ்லோப். அதுக்கப்புறம் நம்ம இங்க மேல போக போக இதனுடைய உயரம் நமக்கு அதிகமாகும். இதுதான் ஒரு ஒரு ப்ரொசீஜர் படி ஒரு ஷோல்டருக்கு நம்ம எவ்வளவு ஸ்லோப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இதை வச்சு நீங்க எங்க வேணாலும் நெக் வித்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த அளவு ஷோல்டர் ஸ்லோப் தானாவே கிடைச்சிரும். நீங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீங்க பண்ற விஷயம் நெக்கினுடைய அகலம், அதுக்கான ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு இடையில என்ன நெக்கு நீங்க மார்க் பண்ணாலும், இங்க நெக்கு மார்க் பண்ணாலும், இங்க நெக்கு மார்க் பண்ணாலும், இல்லை இங்க பண்ணாலும் அதுக்கான ஸ்லோப் வந்து தானாவே அதுல செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற இது வந்து நம்ம இங்கிருந்து வந்து பாடி லென்த் கொடுத்துருப்போம். நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப இங்க இருந்து பாடி லென்த் நீங்க கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது எடுத்தாலும் நமக்கு ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது, ரொம்ப மேலேயும் போயிடாது. ஆனாலும் ஒரு சிலர் பர்ஃபெக்டா பிரின்சஸ் கட் எல்லாம் வைக்கும்போது பிளவுஸ் வந்து லென்த் அதிகமா தான் நம்ம வைக்கணும். அப்ப அந்த மாதிரி வரும்போது நீங்க இந்த எந்த பாயிண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஷோல்டர் வருதோ அங்க இருந்து நீங்க பாடியினுடைய லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் இங்க இருந்து மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, அது பேக் போன்ல இருந்து எடுப்பாங்க. நம்ம வந்து ஹை பாயிண்ட்ல இருந்து தான் எடுக்கிறோம், அதனால எல்லாமே கரெக்டா தான் வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அளவுல வந்து கொஞ்சம் இறங்கி இருந்தாலும் பரவாயில்ல, மேலே போயிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது நீங்க இங்க இருந்து பாடி பேக் லென்த் வந்து நோட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன நெக்கு நீங்க மார்க் பண்ணனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு காலர் நெக் அப்படிங்கும் போது சும்மா லைட்டா மட்டும்தான் ஒரு இது கொடுப்போம். இப்போ இங்க இருந்தே நம்ம வந்து ஒரு ப்ராட் நெக்கா கொடுக்குறோம், அப்படி ரவுண்ட் நெக்கா ஃப்ரண்ட்ல கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே காமன் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நெக்கினுடைய வித்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப்பு, அதை கொடுத்துட்டு இதுக்குள்ள எந்த நெக்கு எந்த இடத்துல நீங்க இப்ப பேக்ல ஒரு போட் நெக் வச்சிட்டீங்க, ஃப்ரண்ட்ல டீப் நெக்கா வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதே தான். அதே மாதிரி நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல தான் நம்ம அக்ராஸ் ஷோல்டர் நான் சொல்லியிருப்பேன். இந்த அக்ராஸ் ஷோல்டர் பிளஸ் 1/2 இன்ச் தாண்டி உள்ள வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப ஓப்பன் ஆயிரும், பஸ்ட் வந்து மேலே வர மாதிரி ஆயிரும். அதனாலதான் இந்த ஃப்ரண்ட்ல வந்து டீப் எடுக்கும் போது நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அக்ராஸ் ஃப்ரண்ட்டும் அக்ராஸ் பேக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ இந்த டிராயிங்ல உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.